Hi friends, welcome back to my channel Karthika Pugar's Passion. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போறோம். நம்ம சென்னையில சீப் அண்ட் பெஸ்டா கிட்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி சுத்தி பார்க்கிறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குதுங்க. அதுதான் சென்னையில இருக்கிற கிண்டி நேஷனல் பார்க். இது not only for kidsங்க, adults கூட ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அததாங்க நான் இந்த வீடியோல கேப்சர் பண்ணிருக்கேன். என்னோட சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரை பாருங்க. இது சென்னை நேஷனல் பார்க்க பத்தின ஒரு கம்ப்ளீட் கைடா இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விதவுட் எனி டிலே நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். நாங்கள் ஷார்ப்பாக மார்னிங் 10 o'clockலாம் சாட்டர்டே எங்கள் குட்டீஸையும் கூட்டிகிட்டு இங்கே வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஆக்சுவலாக இந்த சென்னை நேஷ்னல் பார்க் வந்து 22 ஏக்கரில் பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருக்குறாங்க. இன்னொன்று நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒன் ஆஃப் த 8th ஸ்மாலஸ்ட் நேஷ்னல் பார்க் இன் இந்தியாங்க. ஃபர்ஸ்ட்லேயே நாங்கள் ஸ்னேக் பார்க் தான் சுற்றி பார்க்கலான் இருந்தோம். இங்கே வந்து அடல்ட்ஸோட என்ட்ரி டிக்கெட் வந்து 30 rupeesம், கிட்ஸ் பிலோ 12 years வந்து 10 rupeesம் வாங்குகிறாங்க. இங்கே நம்ம கேமராலாம் எடுத்துகிட்டு போகிறோம்னா அதுக்கு தனி சார்ஜஸ்ங்க. அவ்வளோ ஸ்னேக்ஸோட கலெக்ஷன்ஸ் இங்கே வந்து இருந்தது. நிறைய ஸ்னேக்ஸை அழகாக தூங்கி டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தது. கொஞ்சம் ஸ்னேக்ஸ் எல்லாம் அழகாக எங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு போஸ் கொடுத்துச்சுங்க. இது வந்து அவ்வளோ நீளமாக இருந்ததுங்க. இது அதோட அந்த கூட்டை பார்த்து போய்கிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ பயமாக இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் கட்டு விரியன் பாம்பு தாங்க. இது வந்து ஒரு பானைக்குள்ளே 2-3 இருக்கும் போல். அங்கே பாருங்க சுற்றிக்கிட்டே இருக்குது. மைன்யூட்டாக கவனித்தா உங்களுக்கு தெரியும் அதோட அசைவுகளை. இது வந்து கிங் கோப்ராங்க. இதை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் கூட என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியில் கொஞ்ச நேரம் நம்ம குளித்து என்ஜாய் பண்ணலான்ட்டு அது தண்ணியை தேடி போய்கிட்டு இருக்குதுங்க. அவ்வளோ அழகாக எனக்கு வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு போஸ் கொடுத்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே பயமாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு எல்லோ அனகொண்டாங்க. அதுவுமே ரொம்ப பெருசு. இங்கே பாருங்கள், அது கூட அதோட கூட்டை தேடி தான் போய்கிட்டு இருக்குது. அது கூட்டை போய் தேடி உள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு 5 minutes ஆயிடுச்சுங்க. நானும் விடவே இல்லை. அந்த 5 நிமிஷமும் வீடியோ உங்களுக்காகவே கேப்சர் பண்ணிட்டேன். அடுத்து நாகப்பாம்புங்க. இவர் வந்து தூங்கிக்கிட்டே இருந்தாருங்க. அவரோட கூட்டில் அசையவே இல்லை. இங்கே நிறைய ஆமைகளோட வெரைட்டிஸ் கூட வச்சுருந்தாங்க. பாலாமை அப்படி இப்படின்னு நிறைய பேரில் இருந்தது. ஆமைகளை பாருங்க, குட்டியா அவ்வளோ அழகா கியூட்டாவே இருந்ததுங்க. அது மேல இருக்கிற ஓட அவ்வளோ திக்கா இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இந்திய மலைப்பாம்பு. ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசு. ஆனா அசையவே இல்லைங்க. நெக்ஸ்ட் இந்த முதலைங்களை தாங்க சொல்லணும். அவங்க பாட்டுக்கு அழகா ஜம்முன்னு தூங்கிட்டு இருந்தாங்க.
நான் கூட நினச்சிட்டேன் இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக, கடைசி பார்த்தா ஒரிஜினல் தாங்க. அதுங்க மூச்சு விடுறத நம்ம மைன்யூட்டாக கவனித்தோம்னா நமக்கு தெரியும். சிலது தண்ணிக்குள்ளேயும் குளிச்சிட்டு இருந்ததுங்க. இந்த ஆமைக்கூட்டங்களை பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அது மேலே இருக்கிற அந்த பேட்டர்ன் பாருங்களேன், அழகாக ட்ரா பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. என்னோடய கிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஃபன் பண்ண போயிட்டாங்க. அதை பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்காக தான் நாங்கள் இந்த ஏரியாவே விசிட் பண்ணோம். ஆக்சுவலாக சென்னையில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம ஒரு 5 to 6 hours ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம இந்த ஆப்ஷனை பயப்படாமல் சூஸ் பண்ணலாங்க. கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க, நமக்குமே இங்கே பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இங்கே வந்து ஒரு அவேர்னஸ் சென்டர் கூட வச்சுருக்குறாங்க. அதோட என்ட்ரி ஃபீஸ் வந்து 15 rupees. நாங்கள் வந்து அதை விசிட் பண்ணல, ஏன்னா கிட்ஸ் இருந்தனால எப்படியும் டிஸ்டர்ப் தான் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை விசிட் பண்ணல. ஆக்சுவலாக நீங்கள் இதோட டிக்கெட் கூட ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். மீன்ஸ் வாட்ஸ்அப்பில் இதுக்குன்னு ஒரு நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா வீட்டில் இருந்தே நீங்கள் இதோட டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். அது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே அந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வந்துடும். இந்த பாம்பு பாருங்கள், மரத்தில் இருக்குது. அது மரமாக பாம்பானே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்லிம்மாக குச்சி மாதிரி இருந்ததுங்க. இந்த பச்சை பாம்பு ஒன் ஆஃப் த க்யூட்டஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க. அவ்வளோ அழகாக, எப்படா என்னை இந்த கூட்டை விட்டு திறந்து விடுவீங்கன்ற அளவுக்கு அந்த மிரர்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தது. எவ்வளோ ஸ்லிம்மாக க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். அது அந்த மரத்தில் கூட ஒரு ஸ்னேக் இருந்தது. மீன்ஸ் இந்த க்ரீன் கலர் ஸ்னேக். அது அந்த மரத்துக்கும் அந்த ஸ்னேக்கும் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த அளவு அது க்ரீனிஷாகவே இருந்தது. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இங்கேயே நமக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. லைக் 2 wheelers பார்க் பண்ணுறதுக்கு 20 rupees, 3 wheelers அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் நம்மளோட வெஹிக்கிள்ஸை நம்ம பார்க் கூட சேஃபாகவே பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கிங் பற்றி நம்ம கவலைப்படவே தேவையே இல்லை. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து ஈவினிங் 6 PM வரை அவைலபிளாக இருக்குது. டியூஸ்டேஸ் மட்டும் இல்லைங்க. இந்த மரத்தில் பாருங்கள் 2 ஸ்னேக் இருக்குது. லைட்டாக அசைஞ்சிச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்னேக் பார்க் முடிஞ்ச உடனே பக்கத்துலேயே ஒரு சின்ன மியூசியம் வச்சுருக்காங்க. அங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிசார்ட்ஸு, பூச்சிங்க, அந்த மாதிரி ஸ்னேக்ஸு இதெல்லாமே அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே 350க்கும் அதிகமான ஸ்பீஷியஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்னேக் பார்க் முடிஞ்சோடனே நமக்கு ஒரு ஏவிஆர் ஷோன்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுறாங்க. இது வந்து 10 rupees தான் என்ட்ரி ஃபீஸு. ஏஆர் ஷோன்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம அந்த ஸ்க்ரீனில் தெரியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வந்து பயங்காட்டுற மாதிரி என் கிட்ஸ் ஸ்டார்டிங் பயந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப காமெடியாக முடிஞ்சிருச்சுங்க. பக்கத்துலேயே நமக்கு ஒரு இந்த மாதிரி 3D ஷோ கூட இருக்குது. இதை நான் மட்டும்தான் ட்ரை பண்ணேன். 100 rupees சொன்னாங்க. உண்மையிலே வர்த்துங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பித்தனால அங்கேயே இருந்த ஜூ கஃபேல நாங்கள் விசிட் பண்ணிட்டோம். ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருந்தது. லைக் பன்னீர் பிரியாணி, அதுக்கப்புறம் தயிர் சாதம், சாம்பார் சாதம்லாம் அஃபோர்டபுளான ரேட்லேயே இருந்தது. நெக்ஸ்ட்டு என் பசங்க எப்போ மம்மி சில்ட்ரன்ஸ் பார்க் கூட்டிகிட்டு போவீங்கன்னு ஒரே அடம். அதனால நாங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க்கும் விசிட் பண்ண வந்துட்டோம். இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 30 rupees, கிட்ஸுக்கு வந்து 10 rupees தான். அதே மாதிரி ஸ்கூல் டூருக்கு ஸ்கூல்லேருந்து கூட நிறைய ட்ரிப்ஸ் வந்து இங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. இதை அவ்வளோ அழகாக க்ளீனாக க்ரீனிஷாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸுக்குன்னு தனியாக ஒரு பெரிய ஏரியாவே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. என்னோட கிட்ஸு இதுக்கு தானடா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்ற மாதிரி பார்த்த உடனே ஒவ்வொரு கேமில் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே தாங்க அந்த பறவைகள் சரணாலயமே இருக்குது. அவ்வளோ நீட்டாக அழகாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அவங்க மெயின்டெனன்ஸோட குவாலிட்டி சொல்லாமலே இருக்க முடியாது.
நிறைய பேர்ட்ஸ் இருந்ததுங்க. அதோட நேம்ஸ் எல்லாம் நான் பார்க்கல, மறந்துட்டேன். மீன்ஸ் பார்த்தேன், இப்போ என்னால் ரீகேட்ச் பண்ண முடியல. அந்த போர்ட்ஸில் வந்து வரும், நீங்கள் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இங்கே மயில் அது மாதிரி புள்ளிமான்கள் எல்லாமே அவ்வளோ இருந்ததுங்க. நீங்கள் கிண்டி நேஷ்னல் பார்க் முடிச்சுட்டு நியர்பையில் நிறைய பிளேசஸ் இருக்குதுங்க விசிட் பண்ணுறதுக்கு. லைக் பிர்லா பிளானட்டோரியம், ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி, எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் ஒன் டே எடுத்து வந்தீங்கன்னா நீங்கள் இதை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அந்த பிளேசஸே சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம். ஆக்சுவலாக நாங்கள் இதெல்லாம் சுற்றி பார்த்து முடிக்கவே 3 o'clock ஆயிடுச்சு. கரெக்டாக ஷார்ப்பாக 3 o'clockலாம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதே மாதிரி உண்மையிலே இது வர்த்தான பிளேஸுங்க. மீன்ஸ் ரொம்ப சீப் ரேட்டில் ஒரு ஃபேமிலியாக என்ஜாய் பண்ண முடியும்னா இந்த பிளேஸை நீங்கள் பயப்படாமல் சூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மை சேனல். Thank you so much for watching my video and stay tuned for more such useful videos. Bye.